உங்களுடைய இருதயம் தேவனுடைய நோக்கமாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் பிரியமும். இதற்கு வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிரியையினாலே உண்டானது அல்ல. இவர் சொல்லுவதை பொறுமையாய் கேளுங்கள். கண்டிப்பாய் இது நம்முடைய கிரியைகளினால் அல்ல. இவரே சொல்லுகிறார், எந்த கிரியைகளும் நம்முடைய கிரியை அல்ல, அப்படி நாம் கிரியைகளை செய்வோம் என்றால் அது தேவனுடைய இரட்சிப்பும் அல்ல என்பது தான் சத்தியம். கொஞ்ச நேரத்தில் இவர் எப்படி மாற்றி பேசுகிறார் என்பதை பாருங்கள். படிக்கும்போது ஆசிரியர்கள்ட்ட பம்பு பண்ணி, அந்த ஆசிரியர்கள், நான் ஒரு ஆசிரியர் நல்லா டீச் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. சரி, அதை எப்படி கேட்போம், அது ஏன் கிளாஸ் இல்லை. ஆனால் நான் போய் நின்று அவரை கவனித்தேன். அந்த ஆள், அவரும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. அவர் என்னை பார்த்த உடனே இவன் யார் வெளியே இருந்து என்னை பார்க்குறான்னு சொல்லி கிளாஸ் டீச் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு இப்படி கையை வச்சுட்டு என்னை பார்த்தேன். நானும் வெளியே நின்று கையை வச்சுட்டு அவர் அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு அவர் விடக்கூடாது, ஏன்னா சொந்த ஊர்லன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகாரம் உண்டு. இவன் வெளியூர்லேருந்து வந்தவன், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை போய் பம்பு பண்ணி அவன் எங்கேயாவது சேப்பலில் உட்காந்து அவனை ஒரு இடிச்சிட்டு தான் போவேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க, அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அந்த ஆசிரியரை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. அவர் தன் கிரியைகளை மட்டுமே இவர் பேசுகிறார். நான் இப்படி கொடுத்தேன், நான் மனம் திருந்தினேன், இப்படி எல்லாரையும் நான் மன்னித்தேன் என்று சொல்லுவது இவருடைய கிரியையா அல்லது தேவனால் உண்டான கிரியைகளா? அதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை தான் உதாரணமாக பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால் உண்டான கிரியையினாலே தன் வாழ்க்கையில் வாழ்ந்தார். ஆனால் எந்த இடத்திலும் தன் கிரியைகளை தானாக பெருமைப்படுத்தவில்லை. இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு சீசர் இடத்தில் போய், நான் இப்படி பாடுபட்டேன், இப்படி நான் அடிக்கப்பட்டேன், நான் எல்லாரையும் மன்னித்தேன் என்று தன் கிரியைகளை அவர் பெருமைப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், இது பரிசுத்த ஆவினால் உண்டான கிரியைகளைத் தவிர இது என்னால் உண்டானது அல்ல என்றார். என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். யோவான் 14:10.